ஸ்னைப்பர்ஸ், குட் ஈவினிங். நிஃப்டி என்ன பண்ணிட்டு இருக்கான், பேங்க் நிஃப்டி என்ன பண்ணிட்டு இருக்கான், அதை பத்தினது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது அனலைசிஸ். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்ல ஒன் டே கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்டியூஸ்மெண்ட்ஸ் லெவல் எங்க இருக்குன்னு. அதாவது இதான் அந்த இன்டியூஸ்மெண்ட்ஸ் லெவல். டே கேண்டிலை பொறுத்த வரைக்கும் 23,300லையும் அண்டு 24,090 அந்த இடத்துல தான் இன்டியூஸ்மெண்ட் லெவல் இருக்கு டே டைம் ஃப்ரேம்ல. ஸோ மார்க்கெட் என்ன தான் பிரேக் அவுட் கொடுத்து மேலே போனாலும் ஒரு டவுன் கீழே வந்துட்டு தான் அங்கே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் மார்க்கெட் என்ன பண்ணுறான், அதுதான் நமக்கு டே ட்ரேடிங்க்கு தேவை. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். யா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கானே. யா, இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த இன்டியூஸ்மெண்ட்டை ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் கொடுத்துருக்கு. இன்னைக்கு ஃபுல்லாக அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் திரும்பவும் எங்கே வர வரைக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் இந்த லெவல் ஒரு எக்ஸ்ட்ரீம் பிளாக்கா ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் ஒரு இன்டியூஸ்மெண்ட் லெவலா ஆக்ட் ஆகும். அதாவது இந்த பாயிண்ட். ஸோ இந்த ரீஜன் பார்த்தீங்கன்னா நாளை ஒரு வேளை கீழே வந்ததுன்னா இங்கே டிமாண்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது 24,160 லெவல் ஃபியூச்சர்ல. ஓகேங்களா? ஸோ அண்டு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்துடலாம். டே ட்ரேடிங்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய மூவ்மெண்ட்டே கிடையாது மார்க்கெட்ல. ஏன்னா விக்ஸும் லோவா இருந்தது, ஐவியும் அந்த அளவுக்கு சரியில்லை. ஸோ லெட்ஸ் சி. மார்னிங்ல இருந்து என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு என்ட்ரி தாங்க. ஏன்னா இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் 1 மினிட் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணி இங்க ஒரு இன்டியூஸ்மெண்ட் ஃபார்மேஷனை கொடுத்து மார்க்கெட் மேலே போயிருந்தது. திரும்பவும் அந்த இன்டியூஸ்மெண்ட் எடுக்கிறதுக்காக இங்க வந்து டிமாண்ட் எடுத்து இந்த என்ட்ரியை நம்ம கேபிட்டலைஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கான டார்கெட் தான் இந்த இடம். இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருந்தான், பட் வந்து அது கவுண்டர் ட்ரெண்டுன்றதுனால அதுக்கு ப்ராபபிலிட்டி கம்மி தான். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு ஸ்ட்ரக்சர் இங்க பிரேக் ஆகி இன்டியூஸ்மெண்ட்டை ஸ்வீப் பண்ணி மார்க்கெட் திரும்பவும் இன்டர்னலா ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை ஸ்வீப் பண்ணி கீழே வந்திருக்கும். இது ஒரு ஏன்னா லிக்விடிட்டி பில்ட் ஆகி அங்க லிக்விடிட்டியை விட்டுட்டு வந்திருக்கும். இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தீங்கன்னா TP1, TP2, TP3. ஓகேங்களா? அது இந்த ஹை வரைக்கும் இருந்தது. கரெக்டா மார்க்கெட் இந்த ஹை வரைக்கும் எடுத்துட்டு அங்க இருந்து திரும்ப ஒரு செல் ஆஃப் ஆயிட்டு இங்க கீழே இருந்த லிக்விடிட்டி எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு திரும்ப ஒரு ரேஞ்ச் மேல போயிருந்தா 3 மணிக்கு மேல போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதான் இது இன்னைக்கு நடந்தது. ஓகே, அடுத்து பேங்க் நிஃப்டியில என்ன சான்சஸ் இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேல பார்த்துருக்கலாம். டே டைம் ஃப்ரேம்ல எஸ், ஆல் டைம் ஹைய ஸ்வீப் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு. ஓகே, இன்டியூஸ்மெண்ட் லெவல் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்விங் பாயிண்ட், அதாவது 52,170 அந்த ரேஞ்சில் ஒரு இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட் இருக்கு. கீழே ஒரு ஆர்டர் பிளாக்கும் இருக்கு. இந்த இம்பேலன்ஸோட இருக்கக்கூடியது ஒரு ஆர்டர் பிளாக். ஸோ மார்க்கெட் திரும்பவும் இந்த ரேஞ்ச் எல்லாம் வந்து கீழே வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. டே டைம் ஃப்ரேம்ல இந்த லெவல் வரைக்கும் வரலாம். ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பார்த்துடலாம். அதான் இன்ட்ராடேக்கு நமக்கு தேவை. யா, ஓகே. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்று பார்த்துருந்தோம். சோர்ச் கொடுத்து பிஓஎஸ் கொடுத்துருந்தாங்க. மார்க்கெட் பிஓஎஸ் கொடுத்தப்பறம் இன்னைக்கு திரும்பவும் மேலே ஒரு சோர்ச் கொடுத்துட்டான். ஒரு சோர்ச் கொடுத்து மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட் ஃபார்ம் ஆகி இன்டியூஸ்மெண்ட் இன்னைக்கே எடுத்தும் இருந்துச்சு. ஓகே, அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு தாங்க சான்ஸ் இருக்கு. 15 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பேங்க் நிஃப்டி நாளைக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆயிட்டு திரும்ப ரீட்ரேஸ் என்ன ஸ்ட்ரக்சர் போடுதோ அதை பற்றி தான் நம்ம போகணும். இப்போதைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோர்ச் லெவல்ல இருக்கு பேங்க் நிஃப்டி. இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்ன லெவல் கொடுத்துருந்தானா, எஸ், இதெல்லாம் நான் லைவ் மார்க்கெட்ல மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ ஹியர் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட்டை ஸ்வீப் பண்ண அப்புறம் ஆர்டர் பிளாக் மிட்டிகேஷன்ல ஒரு மினி ஸ்னைப்பர் அங்கிருந்து திரும்ப வந்து மார்க்கெட்ல ஒரு சோர்ச் கொடுத்துருந்தான். சோர்ச் கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட்டை ஸ்வீப் பண்ணி ஸ்ட்ரக்சரை உடைச்ச அப்புறம் கீழே வந்தாங்க. இந்த லோவை ஸ்வீப் பண்ண அப்புறம் திரும்பவும் மேலே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிருந்தது. அதே மாதிரி ஒரு இன்டியூஸ்மெண்ட் ஸ்வீப்பு, இங்க இருந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், திரும்பவும் இங்க இருந்து வந்து ஒரு டிமாண்டு, இங்க இருந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இவ்வளவுதான் மார்க்கெட்ல இன்னைக்கு நடந்தது. அதுக்கு மேல பெரிய மூவ்மெண்ட் எதுவும் கிடையாது. சேம் டிமாண்டே தான் ஒர்க் ஆயிட்டு இருந்தது.
ஓகேங்களா? ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டியில் இருக்கக்கூடிய வியூ. நாளைக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆனோம்னா ஃபர்தரா மூவ்மெண்ட்டை பார்க்கலாம். அண்டு இந்த மாதிரி கான்செப்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு நம்ம டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நாளைக்கு பார்க்கலாம்.